முக்கியமான விஷயம் வந்து தொடர்ச்சியா முதலமைச்சர் வந்து டெல்லி போனது தொடர்பான விமர்சனங்கள். இபிஎஸ் தொடர்ச்சியா அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. நேத்து அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது கூட அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. இவ்வளவு நாளா போகல, இப்ப ஏன் போனீங்க அப்படிங்கிறது. திமுக தரப்புல இருந்தும் பதில் விமர்சனம். நாங்க என்ன உங்களை மாதிரி கார் மாறி மாறி நீங்க என்ன பெருமாள் பிச்சை மாதிரியா போனோம், அந்த ரேஞ்சுக்கு திமுக இறங்கி விமர்சிக்கிறாங்க. இந்த மோதல் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு. பாஜகவோட திமுக நெருக்கமாகுதுன்னு இபிஎஸ் சொல்ற மாதிரியான ஒரு இடம் வருது. அது இபிஎஸ்க்கு நெருக்கடி தானே? இல்ல அதாவது வந்து பாஜக திமுக நெருக்கடியானது அப்படின்னா அது அவருக்கே வந்து பிரச்சனை தானே. நீங்க சொல்ற மாதிரி அதுதான் அதான் அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக பாஜக நெருக்கமாது அப்படின்னு. அதாவது திமுக வந்து பாஜகவோட சரண்டர் ஆகுது, ஏன்னா டாஸ்மாக் ரைடு அது இதுக்காக சரண்டர் ஆகுது. இது மாதிரி சொல்றதன் மூலமா திமுகவுக்கு வர பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை இழுக்கிறதுக்கான முயற்சியில அவர் இறங்குறாரு. அப்படி சொன்னா பாஜக இருக்காங்களே அந்த ஓட்டு எப்படி? அதாங்க, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கணும். திமுகவும் பாஜக ஒரு கள்ள உறவுல இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் மூலமா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக போறத பிரிக்கணும். பாஜக கூட தான் இருக்கு. அதுலதான் அவர் பிளே பண்ணது வந்து சரியில்லை. இப்போ உதாரணமா அவர் பாருங்களேன், டெல்லிக்கு போனா வந்து என்போர்ஸ்மெண்ட் விஷயங்கள்லாம் மூடிடலாம், அதெல்லாம் போட்டு ஒரு டபால போட்டு பேக்கெட்ல பண்ணி தள்ளி போட்டுடலாம், இல்ல பாஜக வாஷிங் மிஷின்ல போயிட்டு வந்துடலாம், நம்மளை சுத்தப்படுத்தி அனுப்பிச்சுவாங்க அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா, இப்போ எடப்பாடி எதுவும் சொல்ல வர, இப்போ இடின்ற ஒரு பார்ட்டி வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாரா? ஓப்பனா சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் கூட அரசியல் ரீதியா தான் பண்ணாங்களா? நீங்க அதுக்கப்புறம் தான் கூட்டணி போய் போட்டீங்களா? அப்போ வந்து இடி வந்து அரசியலுக்காக மத்திய அரசு பயன்படுத்துன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போனதுனாலயே வந்து அவருக்கு இடி விஷயங்கள்லாம் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா, அப்போ இடி என்கிற அமைப்பு அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறதா? அதுக்கு நீங்க நேர்மையான பதில சொல்லணும். எடப்பாடி பாஜக கூட்டணி தான் இருக்காரு, நேர்மையா பதில் சொல்லுங்க. ஆமாங்க, ஸ்டாலின் போனாருன்னா அங்க போய் பிரதமர் பார்த்தாருன்னா இந்த வழக்கெல்லாம் ஒண்ணுல இருந்து பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் கஞ்சத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அப்போ சொல்லுங்க. எனக்கு கூட எங்க சொந்தக்கார வீட்டுல ரைடு பண்ணாங்க, நாங்க போய் அமித்ஷாவோட கூட்டணி போட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு எங்களுக்கு எல்லாம் 10 மாசம் கவலை இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல தேர்தலுக்கு முன்னாடி பாத்துக்கலாம், அப்ப கட்சிக்கு கூட்டணி மாறுதுன்னு அப்ப பாத்துக்கலாம், 10 மாதம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஜக வந்து இடியை வந்து அரசியல் ரீதியா தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுங்களேன். இவர் எடுக்கிற அந்த இது இருக்குல்ல, அதாவது ஸ்டாலினை அட்டாக் பண்றதா நினைச்சு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவுக்கு போக விடாம தடுக்கணும்னு நினைச்சு இவர் பண்ற விஷயம் வந்து அவருக்கே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஆக்சுவலா வந்து அவரே வந்து கூட இருக்கிற பாஜகவை வந்து விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் சொல்ற விஷயம் என்னன்னா இடியை வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்துறாங்க பாஜகன்னு. அதே இபிஎஸ் சொல்றாருன்னா பாஜக அதை பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அப்ப பாஜக கேள்வி கேட்க வேண்டாமா? இடி இருந்தது, முருகன் முதற்கொண்டு எல்லாம் சொன்னாங்க இடி என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அதற்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு மந்திரி சொல்றாரு. அந்த மந்திரி கவர்மெண்ட்ல இருக்காரு, அவர் எப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல அவர் இருக்காரு தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா இடின்ற அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கு. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கிற ஒரு அமைப்பை எங்களுக்கு இடிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னான்னு அர்த்தம். அந்த மந்திரிட்டு தான் டெய்லி போய் அந்த டேரக்டர் போய் ஆர்டர் வாங்கிடுறாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து சின்ன குழந்தை கூட நம்பாது இந்த விஷயத்த. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து எடப்பாடி எடுத்திருக்கிற இந்த கேம் சரியில்லை, இந்த காயின் சரியில்லை. அதுல வந்து அவருக்கு பின்னடைவு தான் ஒண்ணு ஆக்சுவலா. சரி, இப்ப என்னன்னா அவர் சொல்றது இன்னொரு லாஜிக் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியா இங்க ரைட்ல சிக்கிட்டு இருக்கீங்க, சோ டெல்லியில போய் சரணடைஞ்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அப்ப வந்து நம்ம சிஎமோட ஆளுமையை நோக்கி அந்த கேள்வியை எழுப்பி நீங்க போய் பாஜக காலில் விழுந்துட்டீங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட இங்க ரைட் நடந்தது ஒரு மணி கொள்ளையடிச்சிருங்க, அதை உதயநிதி கைதை தடுக்கிறதுக்காக தான் போறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு, கட்சியை காப்பாற்ற போறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த விமர்சனம் எதுவா வேணா இருக்கட்டுங்க, எதுவா வேணா இருக்கட்டும். அப்ப இடி அரசியல் ரீதியா பயன்படுத்த அதுக்கு ஓப்பனா அவர் சொல்லுங்க. ஆமாங்க, மத்திய அரசு வந்து இடியை வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்துதுங்க, உதயநிதியை வந்து கைது பண்ண வேணாம்னு ஸ்டாலின் சொன்னா அவங்க மோடி உடனே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அப்போ வந்து இடி எதுக்காக இருக்கு? இடி அரசியல் ரீதியா பயன்படுதா? அது சொல்லுங்க ஓப்பனா. இடியை வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க, அது ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டு பேசுகிறீங்க ஆமாங்க இடி அரசியல் ரீதியா பயன்படுத்துது. ரெண்டாவது, ஸ்டாலின் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் தடை உத்தரவு போட்டாங்கல்ல, டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே தடை உத்தரவு போட்டாங்கல்ல, அப்புறம் எங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே தடை உத்தரவு போட்ட பிறகு இதுல என்ன புதுசா வேண்டி இருக்காங்க? அங்கதான் விஜயோட அறிக்கை என்ன சொல்லுன்னா, இது ஒரு தற்காலிக தீர்வு, இதை நிரந்தரமா ஈடி நம்ம கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக போய் அவருக்கு சரணாகதி அடைஞ்சிட்டு வந்துட்டாங்க. தற்காலிக தீர்வு கொடுத்தது நீதிமன்றங்க, இது ஒரு ஈடி கொடுத்த தீர்வு கிடையாது, நீதிமன்றம் கொடுத்திருக்காது. பின்னாடி விசாரணை எப்படி போகும் நமக்கு தெரியாது. நீதிமன்றம் ஒரு தற்காலிக தடை கொடுத்திருக்கு, அது வந்து நியாயமா வந்து சட்டப்பூர்வமா அதை அணுகி அவங்க வாங்கியிருக்காங்க. அது தடை நீடிக்குமா நீடிக்காதான்னு பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயம், அது அப்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால்
பாஜகவோட நெருங்குறதுக்கோ இல்ல வேறு விதத்துல சமரசம் காட்டுறதுக்கோ திமுகவுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதோட ஓட்டு வங்கி பெரும்பாலும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியா இருக்கு. இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா அது ரெண்டு நெருங்கிது இல்ல அவங்க அடிமையாயிட்டாங்கன்னு சொல்றதோட நோக்கம் என்னன்னா அங்க போற ஓட்ட பிடுங்கணும்ன்றதா? இல்ல அது ஒருவேளை அந்த பாஜக எதிர்பார்க்க வாங்கி தனக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, திமுகவுக்கு வர்றது செதற அடிச்சு ஒரு பக்கத்து விஜய் தள்ளி விட்டா அட்லீஸ்ட் அந்த செதறதுல நம்ம பர்சன்டேஜ் அதான் நோக்கங்க. அது அதிகமாக. எடுபடாது. அது எடுபடாது. ஏன்னா இவங்க தெளிவா இருக்காங்க. இவங்க தெளிவா இருக்காங்க. யார்? திமுக தெளிவா இருக்கு. பாஜக எதிர்ப்புல திமுக தெளிவா இருக்கு. ஏன்னா பாஜக எதிர்ப்புல திமுக தெளிவா இல்லாட்டி அந்த கூட்டணி ஆட்டம் காணும். அந்த கூட்டணி ஆட்டம் காணும் சார். பாஜக எதிர்ப்புல திமுக தெளிவா இல்லாட்டி அந்த சிபிஎம்மோ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ கூட்டணி ஆட்டம் காணும். அவர் சோனியாவையும் ராகுலையும் ஏன் போய் பாக்குறாரு முதல் நாள்? கூட்டணி வலுவா இருக்கு. அரசியல் ரீதியா கூட்டணி வலுவா இருக்கு. அரசாங்க ரீதியில அவர் போராட பாக்குறாரு. இவங்க லோக்கல் அரசியல் பண்றதுக்காக அதை பேசிட்டு இருக்காங்க. இது பாஜகவோட நெருக்கம்ன்றது அரசியல் ரீதியா நெருக்கம்ன்றது எந்த விதத்துல சமரசம் பண்ணாலுமே திமுக தன் தலையில தானே மண்ணவாரி கொடுக்கிற மாதிரி அந்த முடிவை ஸ்டாலின் அது எடுக்க மாட்டாரு. அவருக்கு ஓட்டு வங்கி போற அளவுக்கு விளையாட்டு எடுக்கணும். 3 தேர்தல வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. அவர் எதுக்கு அதை எடுக்கணும்? இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் வரப்போற நாள்ல பாஜக மேல அட்டாக் இன்னும் அதிகமாகும் திமுகவுக்கும் பாஜக. இப்ப என்னன்னா சார், இவ்வளவு நாளா போகாத நிதி ஆயோக் தொடர்பா சிஎம் போகாம இப்ப போறதுதான் இங்க அந்த ரைட ஒட்டி இப்ப போறதுதான் இவ்வளவு கேள்விகளுக்கும் இதா வந்து நிக்குது. இப்ப போறதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த வாட்டி போலதான் விமர்சனம் வரும் ஆக்சுவலா. ஏன்னா இந்த வாட்டி தான் நமக்கு கல்வி நிதி கொடுக்காத இருக்காங்க. இந்த வாட்டி தான் மெட்ரோ நிதி வராத இருக்கு. இந்த வாட்டி தான் மகாத்மா காந்தி ஊரக நிதி வராத இருக்கு. இந்த வாட்டி தான் வெள்ள நிவாரண நிதி நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கொடுக்கல. இந்த வாட்டி தான் போகணும். இந்த வாட்டி தான் மாநிலங்களுக்கான பங்கு உயர்த்தணும்னு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அது 41% 33% தான் கொடுக்குறாங்க. அது 50% மாத்துக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஃபாரத்தை இந்த அமைப்பை இந்த வாட்டி அவர் பயன்படுத்திக்கிறது சரியான முறை. போய் சொல்லிட்டு வந்துட்டாருல, இந்த மாதிரி வழக்கு போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு, போராடி தான் வாங்க வேண்டியிருக்குன்னு பேசிட்டு வந்துட்டாருல. ஆனா ஸ்டாலின் பண்ண ஒரு விஷயம் தனியா போய் பிரதமரை சந்திச்சு கூடாதுன்றீங்க. அது இங்க அதிமுக மாதிரி பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி. நிதி ஆயோக்ல ஓவராலா ஒரு மாநிலங்களுக்கு விஷயங்களை பேசிட்டாரு. எங்களுக்கு இவ்வளவு லிஸ்ட் எல்லாம் இருக்கீங்கன்னு ஒரு மெமரண்டம் அதுதான் பண்ணிருக்க வேண்டாம். இங்க இருக்கிற அரசியல் சூழல் அது மாதிரி இருக்கிறதுனால அவாய்ட் பண்ணிருக்கு. அப்ப அங்க இந்த சந்தேகம் அந்த சந்தேகம் இவங்களுக்கு பேசுறதுக்கான தீனியை போட்டாரு. யாருக்கு? அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பேசுறதுக்கான ஒரு தீனியை போட்டாரு. ஆனா அங்க ஒண்ணு பெருசா நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. மனு கொடுத்துட்டு இவர் வந்திருப்பாரு. எப்படி அமித்ஷாட்ட மனு கொடுத்துட்டு வந்தாரு எடப்பாடி தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக, அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு வந்திருப்பாரு வச்சுக்கோங்க. நான் அடிப்படையா ஒரு விஷயம் சொல்றேன். பாஜகவோட எந்த விதத்திலையும் நெருக்கமோ சமரசமோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அட்ஜஸ்ட்மெண்டோ எதுவுமே கூட திமுக கூட்டணியை கடுமையா பாதிக்கும். திமுக வாக்குகளை கடுமையா பாதிக்கும். அந்த விஷயத்த தனக்குத்தானே குழி தோண்டிக்கிற விஷயத்த ஸ்டாலின் என்றைக்கும் செய்ய மாட்டார். அவர் செய்யறார் அப்படின்னா அது கட்சியை பின்னடைவை கொண்டு போகும். அது எலெக்ஷன் சமயத்தை அதை கண்டிப்பா பண்ண மாட்டார். இப்போ விஜயோடைய விமர்சனமும் அதை நோக்கிதான் இருக்கு. தமிழ்நாட்டை அடமானம் வைக்கிறதுக்காக தான் போனீங்க அப்படின்ற இடத்துக்கு அவரும் கடுமையா விமர்சிக்கிறாரு. முதல் முறையா திமுகவை நேரடியா ஒரு அரசியல் ரீதியா ஒரு ஃபண்ட்ஸ் கொடுக்காத பாஜக கவர்மெண்ட் விமர்சிக்கிறதுக்கு வக்கு இல்ல. நீங்க இது அரசியல் பேசிட்டீங்க. ஃபண்ட்ஸ் கொடுக்காதுன்னு சொல்ல அதை எடுத்து பேசுங்களேன். தமிழ்நாட்டு நலனுக்கு தான் கட்சி வச்சிருக்கீங்க. அப்ப ஃபண்ட்ஸ் ஏன் கொடுக்காதிருக்கீங்க? தமிழ்நாட்டுல ரைட் டு எஜுகேஷன் அந்த கல்வி உரிமை சட்டப்படி பசங்களை சேர்க்க முடியல, அந்த ஃபண்ட்ஸ் வரமாட்டேங்குது. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல. நீங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு மக்களுக்காக தான் கட்சி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு பாலிடிக்ஸை பார்த்துட்டு திமுகவும் பாஜகவும் நெருங்கி போச்சுன்னு பேசிட்டீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக இல்லையா? நீங்க அரசியல் பட்டமான அரசியல் பட்டம் தான் நீங்க இருக்கீங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுங்க. நிதிக்காரனா போயிருக்காரு. அவர் அரசியல் ரீதியா போலங்க, அரசு ரீதியா தான் போனாரு. அரசியல் ரீதியா போல. நீங்க அரசியல் ரீதியா அதிமுக தான் கூட்டணி வச்சிருக்கு. அதிமுக செய்யுங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. அதிமுகவை விஜய் விமர்சனம் பண்ணட்டும் தைரியம் இருந்தா. இல்ல அவரதான் சொல்றாரு, இவங்க 2 பேரும் கூட்டாளி நான் சொல்றேன். ஆனா இவங்க 2 பேரும் மறைமுக கூட்டாளி அப்படின்றாரு. அது ஒண்ணும் ப்ரூவ் ஆகுதுங்க. அது உங்க கருத்து அவ்வளவுதான். அதுக்கு அதாவது டாக்குமெண்ட் கொடுங்க. என்ன அதுக்கு சாட்சியங்கள் இருக்கு? முதலமைச்சர் போயிட்டு முதலமைச்சர் சந்திச்சாருங்க. ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் அவர் சந்திச்சாரு. ஹேமந்த் சோரன் நேரு இதுல இருக்காரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ்ல அவர் இருக்காரு. அவர் சந்திக்கிறாருங்க பிரதமர் தனியா. இல்ல விஜய் அந்த அறிக்கையில சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, முதல் இடத்துல நிதியமைச்சருக்கு பக்கத்துல இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் இந்த சந்தேகம் வலுக்குதுன்னு ஒரு பேராக பாஜக அந்த இடத்த ஏன் கொடுத்தாங்க? ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுல பிரச்சனை இவங்க ஃபேஸ் பண்ணி கொடுத்தா அவங்க எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து கொடுக்குறாங்கன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. பாஜக என்ன நினைச்சு அந்த இடத்த கொடுத்தாங்கன்னு தெரியாது. பாஜக நினைச்ச மாதிரியே இப்ப பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல விஜய்க்குலாம். அதாவது ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முதல் வரிசையில் இடம் கொடுக்கறத தமிழர்கள் ஒரு பெருசா பரவாயில்லப்பா தமிழ்நாட்டுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, முதல்வருக்கு மரியாதை கொடுக்குறாங்க
அப்படின்னு நம்ம அந்த பார்வையை விட்டுட்டு முதல் வருஷம் கொடுத்ததே வந்து ஏதோ பாஜக அதிமுக நெருங்கி போச்சு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாங்கன்னா விஜய் இன்னும் அரசியல் நிறைய படிக்க வேண்டியதுல இருக்காரு. கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா நம்ம அதை வந்து ஒரு பிரபகண்டாவா பண்றாங்க, முதல் வரிசைக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் பிரதமர் இவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த வீடியோவை பர்பஸா ரிலீஸ் பண்றாங்க, சிஎம் ஒரு கூட இருக்கிற ரிலீஸ் பண்றாங்க. நாளைக்கு விஜய் சீஃப் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போனாலும் அப்படிதாங்க பேசிட்டு இருப்பாரு. நீங்க நேருக்கு நேர் நீங்க எனக்கு அரசியல் ரீதியா விரோதியா இருக்கலாங்க, ரீதியா இருக்கலாம். ஆனா உங்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது நான் ஒரு குறைஞ்சபட்ச நல்லிணக்கத்தை கடைபிடிக்கணும்ல, கையை கொடுக்கணும், பேசணும், சிரிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. அந்த சமயத்துல இருக்க போட்டோ வச்சுட்டு இவங்க எல்லாம் பாருங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கேவலமான அதாவது அரசியல் புரிதலே கொஞ்சம் கூட இல்ல ஆக்சுவலா. ஆனா அந்த அறிக்கையில அது ஒரு பேரா விஜய்க்கு அரசியல் புரிதல் இல்ல, அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. நீங்க திமுக விமர்சனம் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு ஏதோ திமுக பாஜக நெருங்கி வந்துச்சுன்னா உங்க நோக்கம் அந்த ஓட்டை பிரிக்கிறதால அது சாத்தியம் இல்லை சார். கிட்டத்தட்ட இபிஎஸ் அறிக்கையை ஒட்டி தான் விஜயோட அறிக்கை இருந்தது. இபிஎஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்கிறாரு. விஜய் வந்து தானும் அதே அந்த இடத்துல திமுக எதிராக அறிக்கை கொடுத்து சிதறடிக்கிற வாக்கு ஒரு பர்சன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அணியில காங்கிரஸ் இருக்கும் அந்த அணிக்கு தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் போகும். அது உண்மை. காங்கிரஸ் திமுக அணியில இருக்கிறதையும் அந்த வாக்குகள் தெரியாது. அது ஆனா இந்த முறை இது விஜய் விஜயெல்லாம் நம்பவே மாட்டாங்க. பாஜக சிறுபான்மை மட்டும் இல்ல, பாஜக பிடிக்காத ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல சிறுபான்மை தவிர, அவங்களும் அவரை நம்ப மாட்டாங்க. தலித் வாக்கு வங்கியுமே விஜய் ஸ்பிளிட் பண்ணுவாருன்னு அதுல சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுலாம் பண்ண முடியாது. அவர் என்ன அவரோட ஆக்டிவிட்டி இருக்கு, என்ன பண்ண போறாரு ஆக்சுவலா வந்து அவர் குறைந்தபட்சம் ஓட்டு வாங்குவாரு அப்படின்றது உண்மை. எவ்வளவு நமக்கு தெரியாது. 10% வாங்க 8% வாங்க அது வேற விஷயம். வாங்கிட்டாங்கன்னா அவர் செல்வாக்கு மிக்க நடிகரா இருக்காரு. அரசியல் ரீதியா அவர் என்ன அவருக்கு அதை எப்படி கை கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால வந்து அவர் எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காது. இந்த வாக்குகளை பிடிக்கிறது காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். சிபிஎம் சிபிஐ இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். மைனாரிட்டியோ பாஜக பிடிக்காதவங்களோ திமுக நீ ஓட்டு போடுறாங்கன்னா திமுக மட்டும் காரணம் இல்ல, காங்கிரஸும் காரணம், சிறுத்தைகளும் காரணம். அந்த கூட்டணி இந்த மாதிரி அவந்தி போச்சு. ஆன்டி பிஜேபி கூட்டணியா இருக்கு, அக்மார் கூட்டணியா இருக்கு. ஆன்டி பிஜேபியில அக்மார் கூட்டணியா இருக்கு. நீங்க என்னதான் ஆன்டி பிஜேபியில இப்ப விஜயால அவ்வளவு தீவிரமா எடுக்க முடியுமா தெரியாது, அதிமுக எடுக்கவே முடியாது. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக எதிர்பார்ப்பு எங்க போகும்? ஆனா என்னன்னா சார், இப்ப இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வரும்போது தமிழ்நாட்டுல மோடிக்கான செல்வாக்கு அதிகமா இருக்குன்ற ஒரு பார்வையும், பாஜகவுக்கு மக்கள் மேல நீங்க சொல்ற அந்த ஹேட் ரேட் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கு, மக்கள் வந்து மோடிய விரும்புறாங்க, பாஜக மேல இருக்கிற அந்த வெறுப்பு குறைஞ்சிருக்கு, காரணம் மோடி தான் அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்கல்ல. அந்த இடத்துல கணக்குப்படியே நான் செல்வாக்கு எழுதிருக்குன்னு சொல்லலாம். ஆனா வெற்றி பெற அளவுக்கு யாரு ஒரு தொகுதியில 1.5 லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு யாரு இருக்கலாம். 10,000 ஓட்டு 20,000 ஓட்டம் மாறி இருக்கலாம். அதுதான் அந்த 11% வந்தது. அந்த 11 அண்ணாமலை ஒரு கீ ரோல் இருக்கு. அந்த 11%லயே மத்தவங்க ஓட்டுலாம் இருக்கு. ஓபிஎஸ், தினகரன் அவங்க ஓட்டெல்லாம் கூட அதுல இருக்கு இல்லையா, பாமக ஓட்டெல்லாம் கூட அதுல இருக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அந்த 11% அப்படிலாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா 8% ஓட்டு தான் இருக்கும் பாஜக. ஸோ ஓகே, அதுவும் நல்ல ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள்கிட்ட தனியாவே தொகுதிகளை வெற்றி பெற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கும். விஜய்க்கு அந்த அளவுக்கு இருக்கா தெரியாது, சீமானுக்கும் அந்த அளவுக்கு இல்ல. அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வேறு பல கட்சிகளை பாமக தேமுதிக கொண்டு ஒரு அமைத்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்ததுன்னா அது திமுகவுக்கு ஃபைட் கொடுக்கும். அது வரையும் வந்து இந்த கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜ். திமுக பாஜக நெருக்கம் என்று சொல்லி ஓட்டு பிரிக்கிற திமுக ஓட்டு பிரிக்கிற விஷயம் நடக்காது. ஏன்னா மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அந்த கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம், மற்ற கட்சிகளும் ஒரு முக்கியமான காரணம். அந்த கட்சிகள் எல்லாமே ஆன்டி பிஜேபி. விடுதலை சிறுத்தைகளை கொடுத்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி, ஆன்டி பாமக, அந்த சைடு எங்கேயும் போகவே மாட்டாங்க ஆக்சுவலா வந்து. அதனால சிபிஎம் பொறுத்த போட்டீங்கன்னா பாஜக இருக்கிற ஏரியாக்கே போக மாட்டாங்க, அந்த சைடே போக மாட்டாங்க. சிபிஐ அப்படிதான், விடுதலை சிறுத்தைகளும் அப்படிதான், மதிமுகவும் அப்படிதான். காங்கிரஸ் வந்து மைனாரிட்டிக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரே கட்சியா இருக்கு. தேசிய அளவில் அதுதான் இருக்கு ஆக்சுவலா. அது எங்க இருக்கோ அங்கதான் ஓட்டு போடுவாங்க. சோ இவங்க நினைச்சது நடக்காது. ஒருவேளை இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரும்னு தெரிஞ்சுன்னா முந்தின நாளே சோனியா காந்தி ராகுல சந்திச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு அது தொடர்பான ஒரு ட்விட்டர் அதுல அந்த ட்வீட்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு குடும்ப உணர்வை பெறுகிறேன் அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் அவர் உணர்றாரு. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் உணர்றாரு. நான் சொல்றதுதான் காரணம். பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது மைனாரிட்டியோ மைனாரிட்டி இல்லாத வேறு ஓட்டுகளோ பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளோ நேர வந்து அந்த அணிக்கு போறதுக்கு காரணம் காங்கிரஸும் ஒரு முக்கியமான காரணம். தமிழ்நாட்டுல நிச்சயமா காங்கிரஸ் 5% ஓட்டா இருக்கலாம், ஆனால் அதோட அனுதாபிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து அந்த சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இருக்கும் பொழுது
அது இன்னும் ஒரு ரெக்கக்னிஷன் பெறுது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடின்ற விஷயத்துல அது ஒரு அக்மார்க் அங்கீகாரம் பெறதுனால அந்த ஓட்டெல்லாம் அங்கதான் போகும். அது இவங்க எடுக்கிற முயற்சி, விஜய் எடுக்கிற முயற்சி வலிக்காது. நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.